அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசனை பற்றி பார்க்கலாம். பகுதி ஈயில் வந்து தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ கண்ணதாசன் அப்படின்ற வந்து பார்த்திங்க அப்படின்னா பகுதி 2வது, அதாவது மரபு கவிதை இருக்குல்ல, ஸோ அதில் வந்து கண்ணதாசன் அப்படின்ற முடியரசன் சுரதாவை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் கொஷின் நிறையா போட்டிருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 500+ கொஷின்ஸ் வந்து தமிழில் மட்டும் இருக்கும், ஓகேங்களா. அது எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் தான், ஓகேங்களா. ஓகே வாங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்தையா அப்படின்றது. சாத்தப்பன் அப்படின்றவங்க வந்து கண்ணதாசன் அவர்களுடைய பெற்றோர்கள் சாத்தப்பன். காலம் வந்து 1927 1981 வரைக்கும். ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுகூடல்பட்டு. எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம், வேலுநாச்சியாருடைய மாவட்டம், ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கீழே டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா காதைமுத்து புலவர், வணங்காமுடி, காமகப்பிரியா, துப்பாக்கி, பார்வதிநாதன், ஆரோக்கியசாமி, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். அடுத்து வந்து நூல்கள். சேரன்மான் காதலி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். ஸோ இப்போ கண்ணதாசன் அவர்களுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா சேரன்மான் காதலி. காதல் காப்பியம், கண்ணதாசன் எழுதிய காதல் காப்பியம் வந்து அட்டானந்த ஆதிமந்தி அப்படின்றது. அவர் இறுதியாக எழுதின நூல் அப்படி எது அப்படின்னா இயேசு காவியம். கண்ணதாசன் அவர்கள் இறுதியாக எழுதிய நூல் எது அப்படின்னா இயேசு காவியம். திருச்சி சிறையில் இருந்தபோது, ஸோ திருச்சி சிறையில் இருப்பார், அப்போ எழுதின முதல் காவியம் எது அப்படின்னா மாங்கனி. அப்போ கண்ணதாசனுடைய முதல் காவியம் அப்படின்னா மாங்கனி எங்கே இருக்கும்போது எழுதினார் அப்படின்னா திருச்சி சிறை. எந்த சிறையில் இருக்கும்போது அப்படின்னா திருச்சி, மதுரை, நாகை, சிவகங்கை அப்படின்னு கூட திருச்சி சிறையில் இருக்கும்போது இந்த காவியத்தை வந்து எழுதியிருக்கார். அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்ற தத்துவ நூல் எழுதியிருக்கார். ஸோ கண்ணதாசனுடைய தத்துவ நூல் எது அப்படின்னா அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்றது. மற்ற நூல்கள் மனவாசம் அப்படின்றது அவரை பற்றி எழுதியிருப்பார். தன்னை குறித்து எழுதிய நூல். கண்ணதாசன் அவர்கள் தன்னை குறித்து எழுதிய நூல் எது அப்படின்னா மனவாசம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது புக்கு பழைய புக்கு ரெண்டே கம்பைன் பண்ண நோட்ஸ் தான், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கும் நம்ம பார்க்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேளங்குடி திருவிழா, ஊமையான் கோட்டை, விளக்கு மட்டுமா சிவப்பு, ஆயிரங்கால் மண்டபம், சிங்காரி பார்த்த சென்னை, சிவகங்கை சீமை, இதெல்லாம் வந்து அவர்கள் எழுதிய நூல்கள். ராஜ தண்டனை, கம்பர் அம்பிகாவதி வரலாறை பற்றி எழுதியிருப்பார். ஸோ கம்பர் அம்பிகாவதி வரலாறை பற்றி எழுதியவர் யார், அவர்களை பற்றி நூல் எழுதியவர், வரலாற்று நூல் எழுதியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள். அந்த நூலின் பெயர் வந்து ராஜ தண்டனை. ஆயிரந்தீவு, அங்கையர்கண்ணி, ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, ராக மாளிகா அப்படின்றதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். ஸோ அவர் நடத்திய இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தென்றல், முல்லை, கண்ணதாசன், தமிழ் மலர், சண்ட மாருதம். ஸோ தென்றல், முல்லை, கண்ணதாசன்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். தென்றல், முல்லை, தமிழ் மலர் என்னும் இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். சண்ட மாருதம் அப்படின்றதும் கண்ணதாசன் தான் நடத்தியிருக்காரு. அண்ணாமலை அரசர் நினைவு பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். இவரின் ஆசிரியர் பெயர் வந்து கண்ணன். ஸோ கண்ணதாசனுடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா கண்ணன். முதல் திரைப்பட பாடல் எப்போ எழுதினார் அப்படின்னா கலங்காதிரு மனமே 1949 வந்து பார்த்திங்க அப்படின்னா திரைப்பட பாடலை வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கார். கலங்காதிரு மனமே அப்படின்ற திரைப்பட பாடல். அடுத்து வந்து கடைசியில் எழுதினது எது அப்படின்னா கண்ணே கலைமானே அப்படின்ற 3ஆம் பிறை அப்படின்ற படத்தில் வந்து கண்ணே கலைமானே அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த பாடல் நல்லா, கண்ணதாசனுடைய பாட்டுகளை வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியுது இல்லையா. ஸோ அந்த பாடல் வந்து அவர் எழுதியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ண கவசம் என்ற பக்தி பாடல் வந்து பாடியிருக்கார். இவர் வந்து கவியரசு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் தான். கிருஷ்ண கவசம் பக்தி பாடல், அதாவது கண்ணதாசனுடைய பக்தி பாடல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண கவசம் அப்படின்றது. தனது திரைப்பட பாடல்கள் மூலம் எளிய முறையில் மெய்யியலை மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா உடுமலை நாராயணகவி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணதாசன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கண்ணதாசன் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா திரைப்பட பாடல்கள் மூலம் கருத்துக்களை கொண்டு சென்றவர் உடுமலை நாராயணகவி, ஓகேங்களா. தனது திரைப்பட பாடல் மூலம் எளிய முறையில் மெய்யியலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயேசு காவியம், இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா. சாந்தம் உடையோர் பேரு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம். அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம்.
ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 குரூப் 2ல் வந்து அந்த பாடல் கொடுத்து அந்த வரிகளுக்கான சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். வாயும் வயிறும்னா என்ன சொல்கிறாரு, நல்லா சாப்பிட்றது தூங்கிறது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக தொப்பை விழுந்து அப்புறம் படுக்கையில் தான் படுத்து கிடக்கணும். ஓகேங்களா. அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் அப்படின்னு சொல்லுவோம். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிய கண்ணதாசன் எழுதிய இது இயேசு காவியம். ஸோ இவர் வந்து இயேசு காவியம் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்கார். இயேசுவின் வரலாற்றை பற்றி குறிப்பிட்ட நூல். இப்பாடல் வந்து இயேசு காவியம் நூலில் மலைப்பொழிவு அப்படின்ற பகுதியிலேருந்து எடுத்து நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. தம் சீடர்களுக்கு அறிவுரை கூறி எண்ணி இயேசுனார ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேசுவதாக வந்து இந்த பாடல் வந்து அமைந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காலக்கணிதம். காலக்கணிதம் அப்படின்னா கவிஞன் யான் ஒரு காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் புவியில் நான் ஒரு புகழுடை தெய்வம் பொன்னினும் விலைமிக பொருளேன் செல்வம் மாற்றம் என்பது மானிட தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறியேன் தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தலைவர் மாறுவார் தருவார் மாறும். அதாவது தலைவர்னா யார், அரசியல், அதை பற்றி தான் சொல்கிறாரு. தத்துவம் மட்டும் அச்சய பாத்திரம் நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதன் நாட்டின் சட்டம் நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காலக்கணிதம் அப்படின்ற கவிதை தொகுப்பில் கண்ணதாசன் வந்து கவிதை தொகுப்பில் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவி சக்கரவர்த்தியும் கவியரசும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கீழே ஒரு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் இது உள்ளே இருக்கும். நதியின் பிழை என்று நரும் புனலின்மை அன்றோ பதியின் பிழையென்று பயந்த நம்மை புறந்தான் மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்ட தென்றன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து இந்த பாடலை பாடிருப்பார். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழை நீ கென்னை வெகுண்ட தென்றன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து குறிப்பிட்டிருப்பார். ஸோ இந்த லைனை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நதியின் பிழை என்று நறும்புணலி நன்றோ பதியின் பிழை என்று பயந்த நம்மை பிறந்தான். ஸோ இந்த இதில் மேக்ஸிமம் இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற 2 லைனை கொடுத்து இந்த லைனுக்கான ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 2 லைனை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி லைனை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்குற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 3 கொஷின் தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை. ஓகேங்களா. விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. ஸோ இதை கூட கேட்கலாம். இந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரிக்கான சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து மேற்கோள்கள். முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அகலப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்க மாகவி சுவைமிக்க கூவிக்கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெரும் ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு மேற்கோள்கள் வந்து கூறியிருப்பார். ஓகேங்களா. மேற்கோள்கள் ஒன்றும் கண்ணதாசனை பற்றி பெருசாக கேட்டதில்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இது நாடு சொன்னோம் இல்லைங்களா, வாயும் வயிறும் ஆசையில் இருந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்ற அடிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இவருடைய இதழ்களை பற்றி கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நூல்களெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போடுங்க. தேங்க்யூ நண்பர்களே, பாய்.